பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கீங்களா? நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். சரி, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் வார்த்தை கேட்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க இல்லையா? சரி, நிறைய மக்கள் எனக்கு போன் மூலமாய் ஐயா வார்த்தை கேட்டுக் கொடுக்கிறோம், மிக நன்றாக இருக்குது சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை நீங்க யூடியூப்ல கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயம் உங்களுடைய நம்பர் பதிவிட்டு நீங்க உங்களுடைய கமெண்ட் தெரிவிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். எனக்கு நீங்க போன் பண்ணும்போது சில நேரம் நான் மீட்டிங்ல இருப்பேன், நான் போன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆகவே தயவு செய்து நீங்க தவறா நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஆகவே நீங்க யூடியூப்ல கமெண்ட் பாக்ஸில் நீங்க கமெண்ட் எழுதினாவே போதும். உங்களுடைய ஜெப குறிப்புகளை அதை எழுதுங்க. நாங்கள் உங்களுக்காக விசேஷமாக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வருகிறோம். நீங்கள் அனுப்புகிற அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குமானால் கட்டாயம் நீங்கள் அனுப்புகிற ஜெப குறிப்பு நாங்கள் ஜெபித்து கற்றுக் கொடுக்கிற பதிலை உங்களுக்காக வாட்ஸ்அப் மூலமாய் தெரிவிக்க அது மிக பிரயோஜனமா இருக்கும். ஆகவே தொடர்ந்து வார்த்தை கவனித்துக் கொண்டு வாங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, நம்ம ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய திருச்சபைக்கு போய் ஆராதனையில பங்கு பெறுகிறோம், விசேஷித்த கூட்டங்கள்ல பங்கு பெறுகிறோம், உபவாச கூட்டங்கள், விசேஷித்த ஆராதனைகள், இப்படி பல மீட்டிங்ல நம்ம பங்கு பெறுகிறோம் இல்லையா? சரி, தேவனாகிய கர்த்தர் நம்ம ஏன் திருச்சபைக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறானாக்கா அதை குறித்ததான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 56ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஏன் திருச்சபைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அது தேவன் தங்குகிற வீடு. அதே போல் தேவனாகிய கர்த்தர் உலாவுகிற ஒரு இடம். சோ கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுகிற ஒரு இடத்துல தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்து அந்த வீட்டை நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகதான் அதை குறித்ததான வேதம் சொல்ற தட் இஸ் a prayer house. ஆண்டவருடைய வீட்டில் நாம் கூடி வரும்போது நமக்கு மிகுந்த பிரயோஜனமானதா இருக்கும் பிரியமானவர்களே. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன், உங்களுடைய சர்வாங்க தகனங்களும் நான் அங்கீகரிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருக்கு நீங்கள் செலுத்துகிற நன்றி பலி, துதி பலி, ஸ்தோத்திர பலிகள், இந்த பலிகள் எல்லாம் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு இடம்தான் ஜெப வீடு. அதுக்கு பேர் தான் திருச்சபை என்று சொல்லி நாம் ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஜெப வீட்டிலே நாம் கூடி வரும்போது தேவன் அந்த இடத்துல உலாவி நம்மை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். ஆகவேதான் சபை கூடுதல் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் பரிசுத்த ஆராதனை பங்கு பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தமாய் வந்து சேர வேண்டும். சோ வாரம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிறார். அந்த வாரத்தின் முதல் நாளாகிய அந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் கூடி வந்து ஆராதித்து அதற்கு நன்றி சொல்லும்போது ஆண்டவர் எவ்வளவு மகிமைப்படுவார் தெரியுமா? சோ உங்கள் மூலமாய் தேவன் நாம மகிமைப்பட வேண்டும். ஆகவேதான் நீங்கள் திருச்சபை மாத்திரம் தயவு செய்து நீங்கள் தடைப்படவே கூடாது. எந்த காரியத்தை வேணாலும் தடைப்பட்டு போங்கள். ஆனால் தேவனுடைய கர்த்தருடைய வீட்டுக்கு மாத்திரம் அந்த வாரத்தில் அந்த முதல் நாளிலே நாம் கூடி வருவதை தவிர்த்து விடக்கூடாது. ஆகவே கல்யாண வீடு, அந்த வீடு, இந்த வீடு, அந்த காரியம் எதெல்லாம் ஒதுக்கி போடுங்க. கர்த்தருடைய வீட்டுக்கு மட்டும் கூடி வாங்க. கர்த்தர் நல்லவர். நீங்க ஒருவேளை இதை பல நாடுகள் இருந்து பார்க்கலாம், ஒருவேளை உள்நாடுகள்ல இருந்து பார்க்கலாம், பல மாநிலத்திலிருந்து பார்க்கலாம், பல பட்டணங்கள், பல கிராமங்கள், எங்க இருந்து பார்த்தாலும் சரிங்க, நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த திருச்சபையில உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கு அந்த மெய்ப்பனுடைய அந்த மந்தையிலே போய் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், ஜெபத்தில் பங்கு பெறுங்கள், அதில் பங்கு பெறுங்கள், கர்த்தரை மகிமைப்படுங்கள். அது மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென். ஆகவே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தயவு செய்து மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கட்டாயம் திருச்சபைக்கு நீங்கள் போய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அங்குதான் கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுகிற இடம். அங்குதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அங்குதான் உங்களுக்கு சமாதானத்தை கற்றுக் கொடுப்பார். அங்குதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆரம்பமாகும். ஆகதான் திருச்சபை நாம் தொடர்ந்து தேடி வந்து ஆறுதலை பங்கு பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது. ஆமென். சார், நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பு பிதாவே, உமக்கு நன்றி. இதை என்னோடு இணைந்து இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொடுக்க அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அன்னை என் ஜெப விட்டு நான் அவர்களை கொண்டு வந்த மகிழ பண்ணுவேன் என்று சொன்னீரப்பா. என்னுடைய ஜெப விட்டு நான் என் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிருக்கிறேன். ஆகவே தகப்பனே, என்னோடு இணைந்து இந்த ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். யார் என்னென்ன தேவைகளுக்கு நின்றாலும் கூட அந்த தேவைகளை கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து மகிமையா இதை நடத்தி கொடுப்பீராக. உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காரியங்களை நன்மை தருவீராக. இது ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளும் திருச்சபைக்கு கொண்டு வந்து அந்த ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, வார்த்தை கேட்ட நீங்கள் மறக்காதீங்க, திருச்சபை தவற விடாதீங்க.
சரியாய் போய் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. God bless you.